சிவாய நம்ம ஐயா திருச்சிட்டம்பலம் சொல்லுங்க. ஐயா சிவாய நமக. திருச்சிற்றம்பலம். சொல்லுங்க ஐயா. தமிழக பாஜக பாத்தீங்கன்னா இப்ப எந்த விதமான உப்பு சப்பும் ஒரு சுவாரஸ்யம் இல்லாம போயிட்டு இருக்கு. சரி, இது போகணும்னா அண்ணாமலை முதல்வர் ஆகணும்னு பாஜக தொண்டர்கள் ஆசைப்படுறாங்க. சரி. இந்த ஆசை நிறைவேறுமா? மேலிடத்துக்கு காது கேட்குமா? ஏதாவது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? தெரியலையா, நான் என்ன மேலிடமா? நானே ஏதோ கேள்வி கேக்குறீங்க, நமக்கு தெரிஞ்சே சொல்றோம். அதாவது வாய்ப்பே குறைவுதான். முடிவு பண்ணிட்டாங்களே கூட்டணி எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறோம்னு. எடப்பாடி முதலமைச்சர் ஆக்குறோம், வானதியை எம்எல்ஏ ஆக்குறோம். இன்னும் பழையபடி ஏற்கனவே சீட்டு வாங்கி தோத்தவங்க எல்லாம் மறுபடியும் சீட்டை கொடுத்து மண்ணக்க வைக்கிறோம். எடப்பாடி தான் எங்க முதல்வர்னு முடிவு பண்ணிட்டாங்களா? அப்புறம் என்ன பிரச்சனை உங்களுக்கு? முடிவு பண்ணிட்டாங்க. அதனால இங்க பாருங்க, தொண்டர்களுடைய எண்ணம் அண்ணாமலை நோக்கி தான் இருக்கு. அப்ப அவரு தலைமையில இருங்க. அப்ப எடப்பாடி முதலமைச்சராக உங்களுக்கு அங்கங்க என் யாத்திரைன்னு சொல்லி அண்ணாமலை போனாரு, அப்படித்தானே? கிட்டத்தட்ட இப்ப அப்படித்தானே ஆயிப்போச்சு. அவரு வாயினாலே பேச வச்சுட்டாங்களா அண்ணாமலை எடப்பாடி முதலமைச்சராக. அவரு அங்க பாருங்க, அரசியல்ல எப்ப வேணாலும் என்ன வேணாலும் மாறும். அரசியலை விட்டு தொலைங்க. அப்பாவை பாருங்க, புரியுதா உங்களுக்கு? யாரோட பாக்கணும்? நான் சிவனை சொல்றேன். சிவனை பாருங்க, அரசியலை விட்டு தொலைங்கய்யா. இது எப்ப வேணாலும் இங்க பாருங்க, இது கர்மாங்க. இங்க எவன் ஆளணும் எவன் ஆளக்கூடாதுன்னு என்ன அண்ணாமலை நிர்ணயிக்க முடியாது, மோடி நிர்ணயிக்க முடியாது. சரி, அது இதை நிர்ணயிக்கிறது யாரு நிர்ணயிக்கிறான்? அப்ப சிவபெருமான் தான் நிர்ணயிக்கிறான். ஈசன் தான். நவ கிரகங்கள்ல எல்லாமே இருக்கு. ஒரு மனிதனுடைய பிறப்புல இருந்து அவன் மரணம் வரைக்கும் என்னென்ன சம்பவங்கள் சம்பவிக்கணுமோ எல்லாம் முன்பே தீர்மானிக்கப்பட்டது. நீங்க என்னமோ இது மோடி பிரதமர் ஆவார் அவருக்கு தெரியுமா? கிடையாது. கிரகம். ஸ்டாலின் முதல்வர் ஆவார் அவருக்கு தெரியுமா? கிரகம். எல்லாம் முன்வினை நல்லா இருக்குது, அதனால தப்பிச்சிட்டாங்க. இனி ஒரு பின்வினை மோசமா இருந்துச்சுன்னா லாக் ஆவாங்க. அந்த கர்ம பலன் நமக்கு அனுபவிச்சுதான் ஆகணும். 10 வருஷத்துக்கு நமக்கு அண்ணாமலை தெரியாது. நான் தான் சொல்றேன்ல, அங்க என்ன நீங்க பாருங்க, உங்க உலகத்துல இருக்க மனிதர்கள் எடுத்துக்கோ, அவன் தலையில ஒவ்வொன்று எழுத்து இருக்கு. அவன் நடக்கணுமோ விதிதானே, எல்லாம் விதிதாங்க. ஏங்க சிபி ராதாகிருஷ்ணன் என்ன செஞ்சாரு? இன்னைக்கு துணை குடியரசுத் தலைவர் நினைச்சு பார்த்தாரா? எல்லாம் தலையெழுத்துங்க. நான் தான் தமிழிசை அந்தமா என்ன செஞ்சு பிஜேபி ஒத்த விட்டு பாஜகன்னு தான் வச்சிருந்து. அந்தமா கவர்னர் 2 மாநில கவர்னர் கொடுத்தாங்க. அது நினைச்சு பார்த்து எல்லாம் கர்மாங்க, தலையெழுத்துங்க. ஆனா உண்மையா அந்த கட்சிக்காக வேலை செஞ்சு செருப்படி வாங்கினவனுக்கு எல்லாம் எந்த பதவியும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அவன் இப்ப ஓரமா இருக்கான். இந்த கட்சிக்காக வேலை செஞ்சவன் ஒரு ஆள் இல்லையா? ஆனா போங்கய்யா, நான் என்னத்தை கிழிச்சிட்டேன். வேலை செஞ்சவன் பழைய ஆளுங்க வேலை செஞ்சவங்க நிறைய இருக்காங்க, அவங்க எல்லாம் ஓரம் கட்டிட்டானுங்க. அதனால விடுங்க. இங்க பாருங்க, இதெல்லாம் கர்மா தான். அரசியலுங்கிறது அரசியல் மட்டும் இல்லையா, ஒருத்த மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாமே முன்பே தீர்மானிக்கப்பட்டது. எதுவுமே புதுசா நடக்கல, புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய கர்மா மரணம் வரைக்கும் இருக்குது. பிறப்பு முதல் மரணம் வரைக்கும் நிச்சயிக்கப்பட்ட தடத்துல போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு ட்ராக் இருக்கு, ஒவ்வொருத்தருக்கு ஒரு பாதையில போயிட்டு இருக்கும். புரியுதா உங்களுக்கு? புரியுது சொல்லுங்க. அதனால வேற என்ன சந்தேகம் சொல்லுங்க. இவ்வளவுதான். வேற என்ன, தமிழர் பாஜக கட்சியில் நம்மளும் இருந்தோம். அண்ணாமலை சரி, அரசியல விடுங்க. வேற என்ன சந்தேகம்? வேற சந்தேகம் என்ன? பரமேஸ்வரன் போறதுக்கு வழி என்னன்னு சொல்லுங்க. உடனே அப்பான்னு சொல்லுங்க. ஞாபகம் வேற எங்கேயோ போகுது. அப்பாவுடைய ஒரே வழிதான். அது அப்பாவே சொல்றாரு பாருங்க, நான் சொல்ல, அப்பாவே சொல்றான். மூக்கு சுளியும் முத்தி நோக்கு சுளியாய் நேர் நில்லு என் மகனே, பரமான பட்டணத்தில் பார்வை கொண்டே நாட்டி சிரமானது விரித்து சிறை போல் இருமகனே. அப்பா பரமேஸ்வரன் சொல்றான், மகனே மூக்கு சுளியும் முத்தி என் பிள்ளையே, என் கண்மணியே, உன் நெத்தி புறத்தில் ஆத்மா உழைகிறது. அந்த ஆத்மாவை தேடு. நீ உன்னுடைய மனக்கண்ணை கண்களை மூடி உன்னுடைய பார்வையை நீ நெத்தி. ஒரு நிமிஷம் நீங்க இப்ப சொல்றது தவம் பண்ண சொல்றீங்க. அப்புறம் நீங்களே சொல்றீங்க கிரியா இதெல்லாம் ஏறாது, பகவான் எல்லாம் சொல்லிட்டாருன்னு அதை நீங்க சொல்றீங்க. அது அப்பா சொன்ன, அதுக்கு விளக்கம் கொடுங்க, பொறுங்க. சொல்லுங்க. அப்பா என்ன சொல்றாரு? மகனே, நீ என்ன வேலை வேணாலும் செய்ய, நிஷ்டை உனக்கு ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் ஒதுக்கு. நெத்தி புருவத்துல ஆத்மா இருக்குது, அங்க உன்னுடைய பார்வை செலுத்து. உன்னுடைய திரை ஓப்பன் ஆகும், 3வது கண்ணு ஓப்பன் ஆகும். பரமான பட்டணத்தில் பாருங்க, உனக்கு பட்டணம், அந்த உலகம் உனக்கு புலப்படும். இறப்புக்கு அப்புறம் நீ எங்க போக போற, என்ன கதி அடைய போற, எல்லாம் உனக்கு புலப்படும். மோட்சத்துக்கு வழியை தேடும். மோட்ச வாசல் நெத்தி புருவத்துல இருக்குங்காரு. அதுதான் சமாதி, அதான் நிஷ்டை. அது இங்க யாருமே தேடுறதாவே இல்லை. ஏதோ வெந்தத்தை திம்போதி வந்தா ஜாவன் தான் அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டு இருக்கோம். அதான் சாமி சொன்னாரு, சரியை கிரிய யோகம் ஞானம் என்ற சொல்லு தாண்டிய களியாச்சே சிவனே ஐயா. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் 4 மடக்கி மௌனத்தில் இருந்துட்டேன்னு சிவனே.
அப்பா சொல்றான் பாருங்க, சரியில் அடைய முடியாது, கிரியில் அடைய முடியாது, யோக நிலையில் அடைய முடியாது, ஞானத்துல கூட அவர் அடைய முடியாது. அப்ப எப்படி அடைய முடியும்? அப்பா சரணம். அப்பா சொன்னார்ல, அப்பா உள்ள தேடு, வெளியே தேடாத. முகத்திற்கு முகம் கொண்டு காண்கின்ற மூடர்கள் அகத்திற்கு கண் கொண்டு காண்பதே ஆனந்தங்காரு. அட முட்டாள்களே, ஆனந்தம் வெளியில இல்லடா, பொன்பொருள் செல்வம் பெண் மாயையில இல்லடா ஆனந்தம், உனக்குள்ள கோடி கணக்குல ஆனந்தம் கொட்டி கிடக்குடா, உன் பார்வையை உனக்குள்ள செலுத்துன்னு அப்பா சொல்றாரு. நீங்க கேப்பீங்களா? முகத்திற்கு முகம் கொண்டு காண்கிற கண்ணுக்கு தெரியவதெல்லாம் மாயை, முட்டாள்களேங்காரு நம்மள. நம்மள எப்படி சொல்றாரு? முட்டா பயல்களாங்காரு. உங்களையும் சொல்றாரு, என்னையும் சொல்றாரு. முட்டா பயல்களா, அரசியல பேசாதரா, அப்பாவை தேடுறான். அதான் சரியில் அடைய முடியாது, கிரியில் அடைய முடியாது, யோகத்தில் அடைய முடியாது, ஞானத்தில் அடைய முடியாது. மனம் சித்தம் புத்தி அங்க நாளை அடைக்கு மௌனத்துல இருந்தா இந்த சேனல் ஓப்பனம் மௌனம் பேச்ச குறைச்சுன்னு வைங்க, நம்முடைய பார்வை நமக்குள்ள செலுத்தும் பொழுது அப்பாவை காணலாம். இந்த களியில இருந்து மீண்டு நம்ம நித்திய விடையாகி மோட்ச வீட்டுக்கு போகலாம். புரியுதா உங்களுக்கு? அதான் சாமி சொல்றாரு, வாசி பாம்புக்கும் பஞ்சும் போதி தனக்கும் ஒரு உபாயமாய் இருந்தே நல்ல சிவனே. வாசி பாம்பு, வாசி யோகம். பாம்பு என்னது? குண்டலினி பாம்பு. அதுக்கு யாரு? அதுக்கு வழிகாட்டி நான் தாங்காரு. யாரு? அப்பாவுடைய அருள் இருந்தாதான் உனக்கு வாசி யோகம் கூடும், உனக்கு குண்டலினி கை கூடும். சும்மா நீ போய் பயிற்சி வகுப்புன்னு போய் உட்காந்துட்டா சாமியார்கள் காலில் உனக்கு உனக்கு குண்டலினி கிடைச்சிருமா? அது அப்பா தரணும். அப்பா சொல்ற பாருங்க, வாசி பாம்புக்கும் பஞ்சும் போதி தனக்கும் ஒரு உபாயமா இருந்தேன் சிவனே. மேல குளத்துக்கும் நோட்டில் ஏணியானே சிவனங்க. வயிற்று நமக்கு எத்தனை சக்கரம் இருக்கு? 7 சக்கரம். அப்ப அந்த சக்கரத்துக்கு ஆதாரம் நான் தாங்க. மேல குளத்துக்கும் கீழே கிணத்திற்கும் மோட்டில் ஏணியானே சிவனே. உன்னுடைய உச்சியில குண்டலினி ஏறி நீ நிஷ்டைய பாக்கணும், நீ 3வது கண்ணு ஓப்பனா, அதுக்கும் அப்பாதான் உனக்கு உபாயங்கிறான். சரி, அதுவும் முடியலையா? நீ ஒண்ணும் பண்ணாண்டாம், அப்பா சரண், அப்பாவை மட்டும் தேடிக்கோங்க. இது இங்க பாருங்க, அரசியல் விடுங்க ஐயா, எல்லாம் கர்மாங்க, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பு வரையில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் சம்பவிக்கும். ஏன் நீங்க ஒண்ணுமே பண்ணாண்டா, நீங்க செவனே இருந்தாலும் உங்களுடைய கர்மா உங்களை தண்டிக்கன்னா தண்டிக்கும். புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுது, நல்லா புரியுது. நீங்க 4 வீட்டை பூட்டிட்டு கதை பூட்டிட்டு உள்ள இருந்தாலும் உங்களுடைய கர்மவினே உங்களை விடாது. அதுதான் கர்மா, எல்லாம் தீர்மானிக்கப்பட்டிருக்குங்க. அதை விட்டுட்டு சும்மா போட்டுக்கிட்டு அவன் இப்படி இவன் அப்படி, அதெல்லாம் இங்க பாருங்க, இங்க ஒண்ணும் கிடையாது. நீங்க உங்களதான் தேடணும். இந்த அரசியெல்லாம் விட்டுருங்க தயவு செய்து, இதெல்லாம் மாயை. இது அண்ணாமலைக்கே தெரியும். அதனாலதான் அண்ணாமலை என்ன பண்றாரு, அவரே ஒதுங்குறாரு, பதவி வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம்னு சொல்லி. உங்களுக்கு என்னையா பிரச்சனை? பதவி வரும்போது தற்பெருமை வந்துடும். என்ன பிரச்சனை பாக்குறது? ஏன் பிரச்சனை? வேற என்ன? நாடு நல்லா இருக்குன்னு நினைக்கிறான், கேக்குறோம். அதான் சாமியை சொல்ற, பதவி வந்தோடனே தற்பெருமை வந்துடும், ஆணவம் வந்துடும், திமிரு வந்துடும். வரும்பொழுது உனக்கு அழிவு நிச்சயம் வந்துடும், எல்லா பயிலுக்கும் வந்துடும். அதனால இங்க பாருங்க, இதெல்லாம் மாயை, எல்லாம் கடந்து போங்க. எல்லாம் கொஞ்ச நாள் வாழ்க்கை, எப்ப முடியும்னு தெரியாது. 2000 ரூபாய்க்கு மிக்சி வாங்கினீங்கன்னா 1 வருஷம் கேரண்டி கொடுப்பான். உங்களுக்கு கேரண்டி இருக்கா? எனக்கு கேரண்டி இருக்குதா? நம்ம எப்ப ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? நம்முடைய உடல் உறுப்புகள் எப்ப ரிப்பேர் ஆகணும் தெரியுமா? தெரியலையே. ஆனா அப்பாவுக்கு தெரியும். அதெல்லாம் அப்பாவை மட்டும் தேடுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அந்த வேணாம், களிமாயை. மகாவிஷ்ணுவோட சக்கராயுதம் பாருங்க, சக்கராயுதத்தை தான் பணமா சபிச்சு கொடுத்தாரு மகாவிஷ்ணு கலியனுக்கு வரமா. சிவன்ட்ட வர வாங்கிட்டு வந்துட்டான். மாயவனார் தன்னுடைய வாய்த்த முடிதனையும் தூயவனார் சக்கரமும் சூதமுடன் தாருமண்டான். அரணுடைய வெந்நீரும் அந்தனரின் தன்பிறப்பும் பலமுடைய சக்தி வளர்க்கரும் தருமண்டான். 1000 அண்டம் நிறை மூலம் ஆயுதக்கனே வரமாட்டான். கலியனுக்கு அவ்வளவு வரதி சிவபெருமான் கொடுத்துட்டாரு. இவங்க கேட்டத பெருமாளுடைய சக்கராயுதத்தை வாங்கிட்டு போகும்போது மாயவர் முன்னாடி போறாரு. எப்ப அந்த நீ உன்னை எவனால அழிக்க முடியாது, அத்தனை வரத்தையும் வாங்கிட்ட, எனக்கே சக்தி கிடையாது. அப்படி இருக்கும்போது இந்த தொனிக்கடை இந்த இரும்பை ஏடா சமந்துட்டு போற, அந்த சக்கராயத்தை கூட அவனுக்கு பணமா தரேன், நீ வந்து பூமியில ராஜாங்கம் பண்ணலாம்னு சாமி சொன்னாரு. சாமி தான் சபிச்சு கொடுக்குறாரு சக்கராயத்தை. அப்ப சக்கரத்தாளர் கேக்குறாரு, ஐயனே சபிச்சு இந்த களியும் கையில என்ன கொடுக்குறீரே பணமா, ஆனா என்னுடைய சாபம் எப்போ நீங்குன்னு சொல்லும்போது சாமி சொல்றாரு, களி மாறும் பொழுது கடரும் முன் சாபம். இந்த கழிவு முடியும் பொழுது சக்கராயுதம் பெருமாளுடைய கைக்கு போகும். அது வரைக்கும் இங்க பாருங்க, இங்க பணம் தான் ஜெயிக்கும். ஒன்னும் பண்ண முடியாது, ஒன்னும் பண்ண முடியாது. அதனால அப்பாவை தேடுங்க, இதெல்லாம் வேண்டாங்க, எல்லாம் மாய வாழ்க்கை, எப்போனாலும் முடிஞ்சிடும். நமச்சிவாய. திருச்சிட்டம்பலம். சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது.
இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது உறவுகளே. இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈஸ்வனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்தளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.